சீன் ரசிச்சு பாத்தீங்க, என்ன பிடிச்சிருக்கு? ஃபைட் எல்லாமே நல்லா இருக்கு. ஃபைட் ஒய்ஃப் பார்க்கணும்னு சொன்னாங்க. நம்ம இல்ல உங்களுக்கு பிடிச்ச சொல்லுங்க. ஃபைட் எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஓகே, அதுல ஜென்ஸ் பண்றதாக லேடிஸ் பண்றதாக? இப்போ ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கதை விருப்பா போகுதா? விறுவிறுப்பா போகுது. அர்ஜுன் ஆக்டிங் அப்போ நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. மேலூர் டைரக்டர் தானே, நல்லா இருக்கு. வந்தாரு பாத்தீங்களா? பார்த்தேன். எல்லாருமே பார்த்தேன். இப்பதான் வரேன். இப்பதான் வரீங்களா? எப்படி இருந்து பாக்கல எக்ஸ்பீரியன்ஸ்? பார்க்க நல்லா இருக்கு. கதை யாரு பார்க்கலாம்? கதை நல்ல கதை தான். யார் பார்க்கலாம் அந்த படம்? எல்லாருமே பார்க்கலாம். எல்லா மக்களும் பொது சேவையில் இறங்கணுமே காந்தி. இதோட 2வது முறையாக வந்திருக்கேன். உன் பையன் கராத்தே கற்றுக்கிறதுனால வந்து இன்னைக்கு ப்ரோக்ராம் இருந்துச்சு. பையன் நல்லா பண்ணான். படம் சூப்பர். ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு என்ன சீன் பிடிச்சிருக்கு? பெண்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு உள்ள மாதிரி இந்த படம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு கராத்தே தற்காப்பு கலையை வச்சு நல்லா ஃபர்ஸ்டா பெஸ்டா பண்ணியிருக்காங்க. சூப்பர். நான் செகண்ட் வந்திருக்கேன். தேர்ட் ஃபேமிலியை கூட்டு விளாண்டுருக்கேன். படம் செம்ம சூப்பர். ரிப்பீட் வெளியே இருக்கு படத்துல. செம்மையா இருக்கு. சான்ஸே இல்லை. சூப்பர். ஆக்ஷன் பிளாஸ்டா இருக்கு ப்ரோ. காமெடி பிளாஸ்டா இருக்கு ப்ரோ. என்ன பிடிச்சிருக்கு ப்ரோ? ஆக்ஷன் ஃபைட் சீன் தான் ப்ரோ. 2.5 மணி நேரம் விறுவிறுப்பா வெயிட்டே இருக்கு ப்ரோ. எங்கேயே வெயிட் இருக்கு. ஒரு போர் அடிக்கும் அந்த மாதிரி. அது வேற ஒரு ஃபைட் சீன் ஒவ்வொன்றும் வேற வேற மாதிரி இருக்கு ப்ரோ. அங்க வந்துட்டாங்க தெரிக்காத ப்ரோ. மேல சொல்லுங்க. தேர்ட் டைம் நாளைக்கு போகணும். செகண்ட் டைம் பாக்குறேன். நல்லா இருந்துச்சு. என்ன ஒர்த்து படம்? டைரக்ஷன் ஸ்கிரீன் பிளே தான். போதமா இருக்கு படம். ஓகே, நல்லா பார்க்கலாம் சார் எல்லாரும். ஓகே. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சூப்பர். பழைய அர்ஜுனை பார்த்த மாதிரி இருந்துச்சா? ஆமா சார், பழைய ஆக்ஷன் கிங்க பார்த்த மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ சார். போர் அடிக்காம போதானே? சூப்பரா இருக்கு சார். நீங்க உட்கார்ந்ததுல இருந்து படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். தேங்க்யூ சார். படம் எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருந்துச்சு. அவங்க வந்து தம்பி வந்து டேக் ஆன் கராத்தே இதெல்லாம் இருப்பாங்க. ஸோ அமேசிங். நல்லா உட்காந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். ஒரு நல்ல படம். இன்னொன்று வந்து பெண்களுக்கான ஒரு நல்ல விழிப்புணர்வான படம். எந்த விஷயத்துக்கும் எதுக்காக பயப்பட வேணாம், தன்னை தற்காத்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்க மாதிரி ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் எடுத்திருக்காங்க. சூப்பரான படம். மற்ற அதே மாதிரி யாருக்கு எங்க தப்பு நடந்தாலும் தட்டி கேட்கணும் அப்படின்றதான பெண்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ண படம். வாட்ஸ்அப். தேங்க்யூ. சூப்பர். ரொம்ப நாள் கழிச்சு அர்ஜுன் படம் பாக்குறது வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலியோட சின்ன குழந்தைங்களே வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. சூப்பரா இருந்துச்சு சார். மெயினா என்ன கருத்து இருக்கு படத்துல உங்களுக்கு? மெயினா வந்து அந்த லேடிஸ் வந்து எம்பவர்மெண்ட், கிட்ஸ். என்னோட பிள்ளைங்களும் 2 டேக்வாண்டோல, தம்பி வந்து நேஷனல் பிளேயர் தான். அதனால அவனும் ரொம்ப என்துவாயிட்டு இன்னும் அடுத்தடுத்த இதுக்கு நானும் போவேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் மோட்டிவேட்டா இருக்கு கராத்தே. ஆமா ஆமா, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அபிராமி ஆக்டிங் செமையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் செம்மையா இருக்கு. அர்ஜுனோட ஆக்ஷன், அர்ஜுனோட ஃபைட்டிங் செம்மையா இருக்கு. அவருடைய ஹீரோனியோட ஃபைட்டிங் செம்மையா இருக்கு. மற்றபடி காமெடி எல்லாம் செம்மையா இருக்குண்ணே. படம் ஃபேமிலி எல்லாம் என்ஜாய் பண்ணோம்ண்ணே. சூப்பரா இருக்கு. படம் நல்ல படம். ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. வருங்காலத்துல பெண்கள் வந்து இப்படி எல்லாம் இருக்கணும், பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு தீங்கு விளைவிக்க கூடாதுன்றதுக்காக பெண்களும் இந்த மாதிரி ஒரு கலையை கத்துக்கிறணும். எந்த கற்பழிப்பு இது மாதிரி நடக்குது இல்ல, இது வந்து பெண்களும் ஒரு ஃபேமிலி மேன. ஆமா, ஆண்களை எதிர்பார்க்க கூடாது வாழ்க்கையில. பெண்கள் வந்து ஒரு திறமசாலியா இருக்குன்றதுக்காக ஒரு கதையை கொண்டு வந்து, சாதாரண கதையை இவ்வளவு பெரிய டேலண்டா எடுத்திருக்கா அப்படின்னா ஒரு வயசுல உண்மையில ஒரு நல்ல ஒரு பாராட்டக்கூடியது. ஆனா ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். டைரக்டரோட ஃபர்ஸ்ட் படம்னு சொல்றாங்க. பார்த்தா அந்த மாதிரி தெரியல. அவர் நல்லா 28 வயசு தான், நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்து எந்த இடத்துலயும் சொதப்பல. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், பிளாஸ்ட் தான் வேற லெவல்ல இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். தியேட்டர்லயே வந்து பாருங்க. சவுண்ட் எஃபெக்டோட எல்லாமே எந்த நீங்க எதிர்பார்க்குற எல்லாமே படத்துல இருக்கும். பாருங்க, நல்லா இருக்கு. டைரக்டர் அவரு வந்தாரு, போட்டோ எடுக்க முடியாம போச்சு. அடுத்து எங்கேயா பார்த்து போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும். தேங்க்யூ. எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. படத்தை பத்தி நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஓகே, இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தோணுது உங்களுக்கு? எல்லாருமே கராத்தே கத்துக்கணும்ன்ற அளவுக்கு இருக்கு. செம்ம சூப்பர். ஓகே, பழைய அர்ஜுன் படம் எல்லாம் பாத்துறீங்க? நிறைய பாத்துருக்கேன். ரீசெண்டா வர படங்கள் அந்த மாதிரி இல்ல. பழைய அர்ஜுன் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆமா, கண்டிப்பா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ரிப்பீட்டடாவும் பார்க்கலாம். யார் லேடிஸ் பண்ண ஆக்சனா ஜென்ஸ் பண்ண ஆக்சனா? 2 பேர் பண்ணதும். லேடிஸ் பண்ணது இன்னும் சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல்ல பண்ணுச்சு. இது நான் செகண்ட் டைம் வந்து பாக்குறேன். வாட்சபிள் மூவி தான். அதுவும் உமன் சென்ட்ரிக் மூவிங்கிறப்போ நல்லா இருக்கு. ஆக்சுவலா உமன்ஸ் எங்களுக்கு அர்ஜுன் சார் வராத இன்னைக்கு குறையா போச்சு. டீம் வந்திருந்தாங்க.
பட் ஆனா அஜித் சார் வராதது எனக்கு கொஞ்சம் குறையா போச்சு. அர்ஜுன் சாரோட எல்லாம் மத்த எல்லாம் வந்து எல்லாமே பட் ஆனா மேம்புலி எதுவும் தரல. ஆனா உண்மையாலுமே அர்ஜுன் சித்தப்பாவா நடிச்ச ஒரு செம. உண்மையாலுமே அவருக்கான ஒரு நல்ல ரெகனைசேஷன் தான். பிளாஸ்ட் செகண்ட் டைம் வேற லேக் அடிச்சு உங்களுக்கு செகண்ட் டைம் பார்த்து செகண்ட் டைம் அதே பிளாஸ்ட் செம பிளாஸ்டா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருச்சு? அந்த ஃபைட் சீன்ஸ் தான். யாரு அந்த அர்ஜுன் பண்ண ஃபைட், அர்ஜுன் பண்ணதா அர்ஜுன் பொண்ணு பண்ணதா? அர்ஜுன் பண்ண ஃபைட் தான் முடிஞ்சிருச்சு. அர்ஜுன் பண்ணதான் பிடிச்சிருக்கு, மத்தவங்க பண்ணதான் பிடிக்கல. லேடிஸ் பண்ணதான் பிடிக்கலையா? அம்மா கேரக்டர் ஃபைட் லைட்டான பிடிச்சிருச்சு. லைட்டா தான் பிடிச்சா. ஆனா அர்ஜுன் பண்ண ரொம்ப பிடிச்சிருச்சு. டியோலுக்கு அப்புறம் நல்லா இருந்துச்சு அது. ஆமா, சரி. அர்ஜுன் நடிப்பு ரொம்ப சூப்பரா இருக்கு. அபிராமியும் நல்லா இருந்துச்சு. அதான் என்ன மாதிரி எடுத்துக்கோம். அதான் இந்த வர பிள்ளைகளுக்கு நல்லா நம்பிக்கையா இருக்கும்ல. வெளியே பொம்பளை போர் அடிக்காம பிள்ளை இருக்கா? போர்ல அடிக்கல, நல்லா படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். இல்ல ரொம்ப நல்லா இந்த மாதிரி இருக்குன்னு எதிர்பார்த்தீங்களா படம்? இல்ல எதிர்பார்க்கவே இல்ல. இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்ல. அர்ஜுன் படம் ஜென்டில்மேனுக்கு அப்புறம் இந்த படம் அர்ஜுனமா? பழைய அர்ஜுன் பார்த்த மாதிரி இருக்கு. ஜென்டில்மேன் முதல்வன் மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்ஷன் எப்படி மேடம் இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. இல்ல லேடிஸ் ஆக்ஷன் ஸ்பெஷலா இருந்துச்சு. அது எது நல்லா வந்துருந்துச்சு? ஜெட்ஸ் ஆக்ஷன் இல்ல ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன சொல்லுங்க? எப்படி சொல்லுங்க. கராத்தே கிளாஸ் படி கராத்தே கிளாஸ் வந்துக்க மாதிரி இருக்கா? இல்ல கூட்டு போக சொன்னேன். மூவி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு. கட்டாயம் போகணும். சொல்லுங்க. எப்படி இருந்துச்சு படம் எக்ஸ்பீரியன்ஸ்? என்ன பிடிச்சிருந்தது படத்துல? சரியா நோட் பண்ணல சார். அர்ஜுன் ஆக்டிங் எப்படி இருக்கு? சரியா நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருந்தாங்க. உமனுமே கரெக்டா, அதாவது சொசைட்டில உமனுமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். அவங்களுமே வந்துட்டு வீக் இல்ல, அந்த மாதிரி தான் ஒரு நிறைய சீன்ஸ் காமிச்சிருப்பாங்க. உமனா ஓகே இந்த கடைக்கு போய் நம்ம இது பண்ணலாங்கிறப்ப அந்த உமன் அவங்களுக்கு கராத்தே தெரியுங்கிறதுனால அந்த சீன்ஸ்லாம் எப்படி அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அர்ஜுனுக்கு உண்மையிலே ஆக்ஷன் கிங் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஒரு கம்பேக்கான ரொம்ப நாள் ஆச்சு அர்ஜுனோட இவ்வளோ ஆக்ஷன் சீன்ஸ். படம் ஃபுல்லாமே ஆக்ஷன் சீன்ஸ் தான், செம்ம பிளாஸ்டா பண்ணிருக்காங்க. ரியலிஸ்டிக்கா இருக்கா படம்? ரியலிஸ்டிக்கா தான் இருக்கு, லாஜிக்கல்னா சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கராத்தே அந்த மாதிரி தானே கொண்டு போறாங்க. அதனால கராத்தேங்கிறவும் 4-5 பேரை வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற நல்லா ரியலிஸ்டிக்கா தான் இருக்கு. போர் அடிக்கலாம், நல்லா லேக் ஆகாம சூப்பரா இருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் மூவி. உண்மையிலே வந்து எல்லாருமே ஃபேமிலியோட சீக்வல் வந்தா பாப்பீங்களா? சீக்குவல் வந்தா கண்டிப்பா பார்க்கலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஏதாவது லீடு கொடுப்பாங்க அப்படின்ட்டு. சீக்குவல் வந்தா கண்டிப்பா பார்க்கலாம், நல்லா இருக்கும். ஓவரால் யார் நடிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பர் அப்படின்ற மாதிரி. அந்த ஆப்ரஹாம் கேரக்டர் பண்ணியிருந்த ஒரு சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஹீரோயின் அந்த அர்ஜுன் லேடி, அர்ஜுன் மகா நடிச்சிருக்காரு. அவங்களுமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா வச்சிருந்தாங்க. இதுல ஓவராலா எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃபேமிலியும் வந்து நல்லா பண்ணிருந்தாங்க. ஃபேமிலியா எல்லா கேரக்டருமே சொல்ல முடியாது, எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாது, அந்த டாக்டர் கேரக்டர் மட்டும் இன்னும் நல்லா ஸ்பெசிஃபிக்கா காட்டி. நீங்க எத்தனாவது வாட்ச் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் டைம் இந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த ரிவ்யூ எதுவுமே பார்க்கல. சும்மா ஃப்ரெஷ்ஷா தான் போய் பார்த்தேன். வந்தீங்க? ஆமா, சரி படம் உண்மையிலே சூப்பரா இருக்கு. ஓகே, தேங்க்ஸ். படம் ரொம்ப நல்லா இருந்தது. அது கான்செப்ட் பிடிச்சிருந்தா உங்களுக்கு? ஆமா, இப்போ இந்தியாவில் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான படமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் 2 பெண்களை கூட்டிட்டு வந்தேன். ஓகே. இன்னும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருந்தது. நல்லா இருந்தது மூவி. ஹீரோயின் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருந்தாங்க. ஹீரோ உங்க பசங்க எல்லாம் வந்து கராத்தே எல்லாம் அனுப்பணும் அந்த மாதிரிலாம் உங்க தாட் வருதா? ஆமா, அந்த தாட் வந்து இருக்கு. ஆமா தாட் இருக்கு. எங்க சின்ன பொண்ணு கராத்தே கத்துட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? ஆமா, சோ அதனால ஓகே இன்னும் கொஞ்சம் பெட்டரா நல்லா பண்ணுப்பா. படம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் ப்ரௌடா ஃபீல் பண்றீங்க? ஆமா, ப்ரௌடா ஃபீல் பண்றேன். ஏன்னா நான் மம்மியா நான் வந்து தனியா இருக்கேன், ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்ல இருக்காங்க. சோ அதனால நாம வந்து சேஃப்டியா இருக்க மாதிரி பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி மூவிஸ் காட்டினா அவங்களுக்கும் நல்லா இருக்கும். சோ எங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும் வெளியே அனுப்புறதுக்கு. உங்களுக்கு போல்டா இருந்துச்சா படம் பார்க்கும்போது? ஆமா சார், ரொம்ப நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கா நல்லா சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் நல்லா ஆக்ட் பண்ணிருந்தாங்க. மோட்டிவேட்டிங்கா இருந்துச்சு. கேர்ள்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு படம். இந்த மூவி வந்து இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனான படம். எல்லா பேரண்ட்ஸுக்குமே பிள்ளைகளை வந்து இதே மாதிரி வளர்க்கணும். இனி வர டைமிங்ல இதே மாதிரி கராத்தே கண்டிப்பா பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். சமூகத்துல பிள்ளைகள் தனியா போராடுறதுக்கும் பெண் பிள்ளைகள் பயம் இல்லாம இது பண்றதுக்கும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான நல்ல மோட்டிவேஷனான ஒரு மூவி.
திருப்பி இன்னொரு தரமும் வந்து இந்த படத்தை கூட்டி கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். உங்க பசங்க வந்து இப்ப கராத்தே கராத்தே பழகிட்டு இருக்கிறாங்க. கம்பு இவங்க சிலம்பம் பண்றீங்க. சரி 1 இயர். சிலம்பம் வந்து 2 இயர்ஸா கத்துக்கிறாங்க. சரி உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கா? அந்த மாதிரி கராத்தேல கத்துக்கும் போது நம்ம வந்து போல்டா மக்களை ஃபேஸ் பண்ணலாம்னு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கா உங்களுக்கு? நாமளாவே கையை கீழே விட்டு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. படம் பிடிச்சிருக்கா? படம் படம் பிடிச்சி என்ன பிடிச்சிருந்துச்சு? அதுல கரெக்டா கராத்தே கரெக்டா சொல்லிருக்காங்களா? நீங்க கத்துக்கிறதுல கரெக்டா இருக்கா? படத்துல சினிமேட்டிக்கா சில பேர் பண்ணுவாங்க, கரெக்டா இருக்கு. இப்ப பசங்க யாரும் வம்பு இழுத்தா அடிச்சிருவீங்க, போட்டுருவீங்க 2 அடி. அடிச்சு தும்சம் பண்ணிடுவோம். சொல்லுங்க பசங்க கேட்கணும், அடி எழுத்துறீங்க. சொல்லு நல்ல பாக்குற எப்பவுமே வந்து நம்ம படம்னாலே கொஞ்சம் சங்கடமா இருக்கும். பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு போய் ஃபேமிலியோட பாக்கலாமா வேணாமா, ஒரு சில சீன்ஸ் வந்து முகம் செலுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இது அப்படி இல்ல, நம்ம திரும்ப திரும்ப அதை பார்க்க தூண்டும். இன்னொன்னு என்னன்னா இந்த மாதிரி படம் வர்றது ரொம்பவே அரிது. இந்த மாதிரி இனிமே வந்து வர்ற படங்கள்லாம் வந்து இப்படி ஃபேமிலியோட பார்க்க வேண்டியதாகவும் சமுதாயத்துக்கு எது முக்கியமோ அதை எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கு. மொத்தத்துல பூஸ்டர் மூவி சினிமேட்டிக்காவும் இருக்கு, கருத்து சொல்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா இந்த மாதிரி இருக்கணும். கண்டிப்பா பார்க்காதவங்களும் டபுள் பிளாஸ்ட், ட்ரிபிள் பிளாஸ்ட். படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சு படத்துல உங்களுக்கு? அந்த அக்கா ஃபைட் பண்ண அக்கா ஆக்ஷன் பண்றதா பிடிச்சிருந்தா? அர்ஜுன் ஆக்ஷன்லாம், அர்ஜுன் சித்தப்பா கேரக்டர் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு சித்தப்பா, அவங்க தான் ஹைலைட். அவர்தான் ஹைலைட். சித்தப்பா கேரக்டரா? ஆமா, பிடிச்சது. படம் நல்லா சூப்பரா இருந்துச்சு. கராத்தே சிலம்பம் கராத்தே பண்ற எத்தனை வருஷமா பண்ற? நான் யூகேஸ்ல இருந்து கிளாஸ் பண்ற. சரி ஓகே. உனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கா? நான் கராத்தே கத்துக்கனால நான் வந்து போல்டா ஸ்ட்ராங்கா இருப்பேன், அப்படி அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கா உனக்கு? இப்போ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீ சொல்லுவியா அந்த மாதிரி இதெல்லாம் படிங்க அப்படி? சொல்லுவேன், ஆனா அவங்க காதுல வாங்கிக்க மாட்டாங்க. இந்த படம் காமியா இந்த படத்துக்கு கூட்டு வந்து படம் பாரு அப்படின்னு சொல்லலாம்ல? சரி நான் அடுத்த சொல்றீங்க. சரி நல்லா இருந்துச்சு படம், நல்லா செம்மையா இருந்துச்சு. நானும் வந்து எல்கேஜில இருந்து இங்க நான் கராத்தே கிளாஸ் போய்கிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் நல்லா ஒரு மோட்டிவேஷன் இருக்கு. இதுக்கப்புறம் போற மேட்சஸ்க்கு இனிமேல் நானும் நல்லா பவரா பண்ணி இதுக்கப்புறம் நானும் பிளாஸ்ட் பண்ணேன். ரியலிஸ்டிக்கா இருக்கா? ரியலிஸ்டிக்கா சூப்பரா இருக்கு படம், செம்மையா இருக்கு. அது அர்ஜுன் ஃபைட் பண்றதுன்னா செம்ம வேற லெவல்ல இருந்துச்சு. நல்லா இருக்கு படம். படம் பாத்திருக்கேன், நல்லா இருக்கும். ஃபைட் செம்மையா பண்ணுவாங்க, பிச்சு உதறிட்டாங்க இந்த வட்டம். படம் சூப்பரா இருக்கு. எல்லாரும் வந்து நல்லபடியா பாருங்க, பார்த்து பிளாஸ்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து ரொம்ப லீனா இருக்கு, ஆனா அது வந்து சண்டை போறது பாத்தீங்கன்னா பயங்கர மச்சோசமா பெரிய உடம்புல ஆள் மஸ்குலரா உள்ள ஆள் எல்லாம் இந்த பொண்ணு சண்டை போடுது. அது ரியலிஸ்டிக்கா இருக்கா? ரியலிஸ்டிக்கா தான் இருக்கு. லீனா தான் இருக்கு. இப்போ உன்னால தைரியமா அந்த மாதிரி ஃபேஸ் பண்ண முடியும்? ஒரு பெரிய உருவம் சண்டை போட முடியுமா? பண்ண முடியும். அது பவர் தானே, பவர் வச்சு என்ன வேணா எது வேணா பண்ணலாம். ஆமா, ஸ்டாமினா தான் இருக்கணும். போன் ஸ்ட்ரென்த் இருந்தா என்ன வேணா எது வேணா பண்ணலாம். நாங்க எல்கேஜில இருந்து கராத்தே பண்றேன். கராத்தே எல்கேஜில இருந்து தெரியும். கம்பு இப்பதான் 9th இருந்து சுத்த கத்துக்கிட்டேன். நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவியா? எல்லாருமே கத்துக்கோங்கன்னு இப்ப என் கிளாஸ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா தான் இருக்காங்க. அவங்களும் கூட்டிட்டு வந்து எங்க மாஸ்டர்கிட்ட கத்துக்க சொல்லி இப்ப உள்ள கூட்டிட்டு போயிருக்கேன். இந்த படம் மோட்டிவேஷனா இருக்குல்ல? செம்ம மோட்டிவேஷனா இருக்கு. சரி நாங்க சொல்றோம், நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. செம்ம பிளாஸ்டா அர்ஜுன் சார் நடிச்சிருந்தாரு. அர்ஜுன் சாரோட பொண்ணு எப்படி பண்ணிருக்காங்க? செமையா பண்ணிருந்தாங்க. வந்துங்க பாத்தியா? பாத்துறேன். உங்களுக்கு யாரு? எனக்கு வந்து அர்ஜுன் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். அவர் நிறைய படத்துல நடிச்சிருக்காருல்ல? ஆமா, அவர் படத்தை நல்லா விரும்பி பாப்பேன் நான். நம்ம சர்ப்ரைஸா வந்து சித்தப்பா கேரக்டர் லேடிஸ் பண்ணுவாங்க. யாரு ஃபைட் பிடிச்சிருந்துச்சு? ஒன்னு அபிராமி, சித்தப்பா கேரக்டர். 3 பேர்ல யாரு? அந்த பொண்ணோட ஃபைட் தான் பிடிச்சு. சித்தப்பா வந்தது சித்தப்பா பண்ணது வந்து கொஞ்சம் காமெடியா நல்லா மாசா இருந்துச்சு. காமெடி மாசா இருந்துச்சு சித்தப்பா ஃபைட். சூப்பர். ஓகே. பிளாஸ்ட் படமே பிளாஸ்டா இருந்துச்சு. ஓகே. பார்க்கவே நல்லா இன்ட்ரஸ்டா இருந்துச்சு. ஓகே. இப்ப ஜனநாயகன் வருவானா அப்போ? சரி. படத்துல யாரை பிடிச்சிருக்கு? அர்ஜுன் சார். அர்ஜுன் சார் தான் பிடிச்சிருக்கேன். அந்த பொண்ணு கேரக்டர், அர்ஜுனோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க பிடிச்சிருக்கு. ஃபைட் தவிர வேற என்ன புரிஞ்சுச்சு படத்துல உனக்கு? ஃபைட் தவிர எல்லாமே ஃபைட் நல்லா இருக்கு. எல்லாரும் என்ன காமெடி சொல்றாங்க. ஃபைட் தவிர என்ன பிடிச்சிருக்கு படத்துல? ஃபைட் தான். ஃபைட் தான் இருக்கணும். ஃபைட். ஓகே. ஓகே. थैंक यू. அது இந்த படத்துல வந்து அவங்க அப்பா சொன்னதை அந்த பொண்ணு அவன்கிட்ட
ஃபைட் பண்ணும்போது சும்மா நார்மலா சும்மா விட்டுட்டு தான் இருந்துச்சு. அது போய் ஃபோர்ஸா தள்ளி விட்டோன்னே அந்த பொண்ணு அவங்க அப்பாட்ட போய் அழுதுட்டே சொல்லுது, அவங்க அப்பா முயற்சி பண்ணாத எல்லாரும் பண்ணணும்னு சொன்னாலே இந்த பொண்ணு முயற்சி பண்ணி கடைசியில எவ்வளவு பெரிய எல்லாத்தையும் அடிச்சு போடுது. எல்லாத்தையும் பாக்குறதுக்கு எனக்கே ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நானும் பெருசாகி நானும் இப்படி டெவலப் ஆகணும். அதே மாதிரி அந்த சூப்பர். நீ வந்து கராத்தே கத்துருக்கியா? கத்துருக்கியா? கராத்தே கத்துட்டு ஆனா அந்த ஹீரோயின் மாதிரி வரணும்னு விரும்புறேன். எனக்கு வரணும். சூப்பர். ஓகே.